ஹீரோவுமே சோடா விக்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல அவனுக்கு 2 கையுமே போயிடுது. இதனால அந்த பொண்ணு தான் நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவர் பொண்ணுமே அவன் கூடவே இருப்பா. இப்ப அந்த பையனுமே நீ எதுக்காக என் கூட இருந்து கஷ்டப்படணும், நீ போய் எங்கன்னா சந்தோஷமா இருன்னு சொல்லும்போது எல்லா விதத்துலயும் நீ எனக்கு துணையா இருந்த, இப்ப நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து பண்ண அந்த சோதா வியாபாரத்தை இவளுமே எடுத்து பண்றா. இப்ப ஹீரோவுமே தன்னோட கை போனதுக்காக கோர்ட்ல சன்மானம் கேட்கலாம்னு சொல்லிட்டு வக்கீல வச்சு வாதாடி பார்ப்பாங்க. ஆனா ஒவ்வொரு டைமுமே வயதான்னு சொல்லிட்டு இவனை பயங்கரமா இழுக்கடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுமே தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சோடாவை உருவாக்கி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளால முடிஞ்ச அளவுக்கு காசு சேமிச்சு வச்சு அவன் பட்ட கடனை அவளே அடைக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு வழியா கோர்ட் அந்த பையனுக்கு சன்மானம் கொடுக்க சொல்லி போக்குவரத்து துறைக்குமே உத்தரவு கொடுத்திருப்பாங்க. ஆனா போக்குவரத்து துறையில போதுமான அளவுக்கு காசு இல்லாதனால இப்போதைக்கு கொடுக்க முடியலன்றதுக்காக ஒரு பஸ் அவங்கிட்ட கொடுத்திருப்பாங்க. இப்ப இவனுமே இந்த பஸ்ஸை வச்சு எப்படியாச்சும் உழைச்சு சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு டிரைவருமே ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். இப்ப அந்த போக்குவரத்து துறையிலுமே இந்த பஸ் உனக்கு வச்சுக்க மட்டும் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க, உன்னோட பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ண சொல்லல, ஒழுங்கா அந்த பஸ்ஸை பாத்துக்க மட்டும் தான் செய்யணும், இந்த பஸ்ஸுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நீ தான் அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப இதை கேட்ட இவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த பஸ்ஸையுமே அங்கேயே வச்சிருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸே யாரோ களவாடிட்டு போயிடுறாங்க. இதனால இந்த பையனுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப போலீஸ்மே எப்படியும் அந்த பஸ்ஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. அந்த பையனுமே அந்த போலீஸ் கிட்ட எனக்கு ஒரு பாதுகாவலர் வேணும், அந்த பஸ் காணாம போயிடுச்சுன்னா இதே மாதிரி ரெண்டாவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரின்னு சொல்லி ஒரு ஏடிஎம்மே அங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பையனுமே திரும்ப எவ்வளவு டைம் கோரி கிட்ட சன்மானம் வேணும்னு சொல்லிட்டு எத்தனை முறை ஏறி இறங்கிருப்பா. அப்போ கூட வயதான்னு சொல்லிட்டு இந்த பையனை பயங்கரமா இழுக்கடிக்க மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. அதனால இந்த பையனுமே அந்த பொண்ணு கிட்ட இதுக்கப்புறம் என்னால முடியல, நம்ம வேணும்னா கோர்ட் கிட்ட நேரடியாவே கேட்டுக்கலாம், ஆனா இதுக்கு நடுவில் இந்த பஸ்ஸை பாதுகாக்கிறது பெரிய தலைவலியா இருக்குது, என்னால முடியவே இல்லை, பேசாம இந்த பஸ் எடுத்துமே ஒப்படைச்சிடலாம்னு சொல்லியிருப்பான். இப்போ அவளுமே சரி ஓகே அதுதான் நமக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணும் பையனும் அதை ஏற்று கூட்டிக்கின்னு காலையில அந்த பஸ்ஸையுமே எடுத்துட்டு போறாங்க. இப்போ இவங்க போற வழியில ஒரு இடத்துல கலவரம்ன்றதுனால ஒரு பையன் அந்த பஸ்ல கண்ணு தூக்கி போட்டிருப்பான். அந்த கல்லுமே அந்த பொண்ணு மேல பட்டு அந்த பொண்ணுமே மயக்கடிச்சு விழுந்திருப்பா. இப்போ அந்த ஏட்டுமே கீழே தூக்கி போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பையனுமே கீழே இழுத்து போட்டு அவனுமே அடிச்சு போட்டுருப்பாங்க. அந்த தொண்டர்கள் எல்லாருமே அந்த பெட்ரோலை ஊத்தி அந்த பஸ்ஸுமே எரிச்சு விட்டுறாங்க. உள்ள இருந்து மயங்கி போனவங்களும் எழுந்து வெளியில வரலான்னு பார்த்தா அந்த பஸ் ஃபுல்லாவே தீ பத்தி போகுது. இப்ப அந்த பையனுமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்துறா. இப்ப அந்த ஏட்டுமே அங்க போகாத, அவ்வளவுதான் அவ எரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே மடக்க இவனுமே கொஞ்சம் கூட மனசு தாங்காம எனக்காக வந்த பொண்ணை நான் எப்படி தனியா விட்டுற முடியும்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஏறி போய் இப்ப 2 பேருமே இறந்தும் போறாங்க. கோர்ட்லயுமே இவன் இறந்து போனதுனால இதுக்கப்புறம் இந்த கேஸ் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையுமே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அவன் நினைச்ச அந்த படத்தை நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா கடைசியில் நீங்க கொடுக்காதனால அந்த 2 பேரோட வாழ்க்கையுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க.